وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العظيم. எல்லா பகலும் இறைவன் அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வலியுறுத்தி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவருக்கும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா அவன் வழங்கி இருக்கிற சத்திய இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லித் தருகிற மார்க்கம் அல்ல. இபாதத்துகளை தாண்டி மனித வாழ்வின் அடிப்படையாக இருக்கிற உணவு, உடை என்று எல்லாவித செயல்பாடுகளை குறித்தும் மார்க்கம் பேசுகிறது. உணவு அவசியம் என்று சொல்லுகிற மார்க்கம் உணவை தேடுகிற வழிகளை சொல்லித் தருகிறது. ஆடை மனிதனுக்கு அவசியம் என்று சொல்லுகிற மார்க்கம் ஆடையை தேடி பெற வேண்டியதன் அவசியத்தையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒரு திருமண வாழ்வு அவசியம் என்று சொல்லுகிற மார்க்கம் அந்த குடும்பத்தை கட்டி காக்கிற, பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற வழிகளையும் அற்புதமாய் சொல்லித் தருகிறது. ஆக சுருக்கமாக சொல்லுவதானால் நம்முடைய இஸ்லாம், அல்லாஹ்வின் மார்க்கம் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை நெறி. மனித வாழ்வின் பிறப்பு தொடங்கி இறப்பு வரை எல்லா நிலைகளுக்கும் மிக தெளிவான வழிகாட்டுதலை சொல்லித் தருகிற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா இஸ்லாத்தில் நமக்கு பங்கை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, குறிப்பாக இன்றைக்கு உலகம் முழுக்கவே பொருளாதாரம் சார்ந்திருக்கிற உலகம். பொருளாதாரத்தை தேடுகிற, எப்படியானும் செல்வத்தை தேடி பெற வேண்டும், பெரும் செல்வந்தனாக வேண்டும். இப்போ உலக பெரும் பணக்காரர்கள் எல்லாம் போட்டி போடுகிற உலகம். செல்வந்தர்கள் ஒரு பக்கம், ஏழைகளும் கூட நாமும் அவர்களை போல் பொருளாதாரத்தில் உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற, அவர்களை பார்த்து ஏக்கம் கொள்ளுகிற ஒருவித காலகட்டம் இது. பணம் என்று சொன்னாலே எல்லோராலும் விரும்பப்படுகிற, எல்லோராலும் விரும்பி தேடப்படுகிற அம்சமாக இன்றைக்கு பொருளாதாரம் மாறி போயிருக்கிற சூழலில் இஸ்லாமிய பார்வையில் நாம் அது குறித்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இந்த மாதம் மே மாதம். நாம் அறிந்திருக்கலாம், மே முதல் நாள் அது உழைப்பாளர்கள் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிற ஒரு நாள். இப்போ உழைப்பை குறித்தும் உழைப்பாளர்களை குறித்தும் சிறப்பித்து போற்றப்படுகிற ஒரு நாளில் இஸ்லாமிய பார்வையில் அது குறித்து சில விஷயங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாத்துல வெறுமனே ஆஹிரத், மறுமை என்றோ அல்லது இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் வெறுமனே மஸ்ஜிதுக்குள் அமர்ந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் ஒரு வரையறையை சொல்லவில்லை. இப்போ மனிதனின் அடிப்படை தேவைகளை கருத்திலே கொண்டு மிக அழகாக மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார்கள். இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய இறைநேச செல்வர். இப்போ அவர்களிடத்திலே வந்து ஷகீக் பல்கி ரஹ்மஹுல்லா கேட்பார்கள், நான் வியாபாரத்திற்காக கிளம்புகிறேன், துவா செய்து வழி அனுப்பி வையுங்கள். இப்போ இமாம் இப்ராஹிம் அதுகம் அவர்கள் துவா செய்து அனுப்புவார்கள். இப்போ அந்த கால வியாபார பிரயாணம் மாத கணக்கிலான பிரயாணம், மிக நீண்ட தூரம், மிக நீண்ட கால பயணத்திற்கு பிறகு வியாபாரம் முடிந்து திரும்புவார்கள். அப்போ மிக நீண்ட கால பயணம். ஆனாலும் ஷகீக் பல்கி கிளம்பிய சில நாட்களில் திரும்ப வந்து விடுவார்கள். இமாம் இப்ராஹிம் அதுகம் கேட்பார்கள், இன்னும் போனவனே வந்துட்டீங்களே. அப்போ ஷகீக் பல்கி சொல்லுவார்கள், நான் வியாபாரத்திற்காக போய் கொண்டிருந்தேன், வழியில் ஒரு காட்சியை கண்டேன், அந்த காட்சி என்னை திருப்பி விட்டது என்பார்கள்.
என்ன என்று கேட்கிற போது சொல்லுவார்கள், நான் அந்த வழியை போய் கொண்டிருந்த போது ஒரு குருவி அது தன் அழகில் ஏதோ ஒரு இரையை தப்பிக்கொண்டு அருகில் இருக்கிற ஒரு அடர்ந்த இருண்ட குகைக்குள்ளாக அவ்வப்போது போய்விட்டு வந்தது. உள்ளே போவதும் வெளியே வருவதும். இந்த காட்சி எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இது உள்ளே போய் என்ன செய்கிறது என்று பார்ப்பதற்காக பின்னாலே சென்றேன். உள்ளே போய் பார்த்தால் இன்னொரு குருவி, முற்றிலும் பார்வை தெரியாத ஒரு குருவி. அதால் உணவை தேடி போக முடியாது, இரை தேட முடியாது. இந்த ஆரோக்கியமான குருவி தன் அழகில் இரையை தப்பிக்கொண்டு போய் பார்வை தெரியாத குருவிக்கு உணவை தந்து விட்டு வருகிறது. இந்த காட்சியை பார்த்த என் உள்ளத்தில் வந்தது, இந்த பார்வை இல்லாத ஒரு குருவிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய உணவை, அதற்குரிய ரிசுக்கை தேடி இருக்கும் இடத்தில் கொண்டு வந்து தருகிற போது இந்த ஷகீக் பல்கி எனக்கு அல்லாஹ் தரமாட்டானா என்கிற ஒரு சிந்தனை. எனவே வியாபார நோக்கத்தை கைவிட்டு விட்டு நான் திரும்பி விட்டேன் என்பார்கள். இதை கேட்ட இப்ராஹிம் அதுகம் ரஹிமவுல்லா சொல்லுவார்கள், உங்களது முடிவு தவறு என்பார்கள். நீங்கள் கண்ட காட்சி சரி, அல்லாஹ் உணவளிக்கிறான், இருந்த இடத்திலேயே கொண்டு வந்து தருகிறான், எல்லாவித ஏற்பாடுகளையும் செய்கிறான். ஆனாலும் அவர்கள் சொல்லுவார்கள், இதை வைத்து நீங்கள் எடுத்த முடிவு தவறு சொல்லிவிட்டு சொல்வார்களாம், இது தவக்குல் என்கிற அல்லாஹ்வின் மீது முழு ஆதரவு வைக்கிற அந்த நம்பிக்கைக்கு மாற்றமானது. சொல்லிவிட்டு காரணம் சொல்லுவார்களாம், அந்த குருவி பார்வை தெரியாத குருவி, பிறர் தயவிலே வாழக்கூடிய குருவி. இப்ப இன்னொரு உணவுக்காக இன்னொன்றை சார்ந்திருக்கிற குருவி. ஆனால் உணவு கொண்டு வந்து தந்த அந்த குருவி தானும் நல்ல முறையில் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறது. சொல்லிவிட்டு சொல்வார்களாம், நீ இந்த இரண்டாவது நிலைக்கு வா என்று சொல்லுகிற போது மீண்டும் அவர்கள் வியாபாரத்திற்கு கிளம்புவார்களாம். மன்னிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இஸ்லாமிய பார்வையில் பொருளாதார தேடல் ஹலாலான முறையில் இப்ப நல்ல மார்க்கம் அனுமதித்திருக்கிற வழிகளில் நிறைய பொருளாதாரத்தை தேடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் சில நிபந்தனைகள். ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமிய வியாபாரிகள் அப்படின்னு சொன்னாலே நிறைய ஒரு தவறான புரிதல். எல்லா இடங்களிலும் இப்ப நேர்மையா இருக்க மாட்டாங்க, பொய் பேசுவாங்க, பல்வேறு ஒரு அநாகரிகமான செயல்பாடுகள் என்றெல்லாம் சொல்லி இஸ்லாம் சொல்லுகிற வியாபாரியின் இலக்கணத்திற்கு மாற்றமாய் இன்றைக்கு நம் வியாபார நடைமுறைகள் மாறி போயிருக்கிற போது அது ஹிதாயத்திற்கு பகரமாய் இஸ்லாத்திற்கு அவப்பெயரை கொண்டு வருகிறது. கண்ணியமிக்கவர்களே, இது சொல்ல போனா ஹதீஸ்கள்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், நாளை மறுமையில் நபிகள் நாயகத்தின் நெருக்கத்தை, இப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் அருகாமையில் நபிகள் நாயகத்தின் நெருக்கத்திலே இருக்க வேண்டுமானால் முதலாவதாக பெருமானார் சொல்லுவார்கள், ஆலமுகம் குலுக்கா, நற்குணத்திற்கு சொந்தக்காரர்கள். இப்ப எவரின் குணம் நல்ல குணமாக மாறிவிட்டதோ, நல்ல குணத்தை தனது குணமாக்கி கொண்டார்களோ, இவர் மறுமையில் நபிகள் நாயகத்திற்கு நெருக்கமாக இருப்பார். இன்னொன்றையும் பெருமானார் சொல்லுகிறார்கள், இன்னொரு நபர் யார் தெரியுமா? நாளை மறுமையில் நபிமார்களோடு உடனிருக்கிற பெரும் சிறப்பு ஹதீஸிலே வருகிறது, அத்தாஜிரு சதூக்குல் அமீன், உண்மை பேசி நாணயமாக நடக்கிற ஒரு வியாபாரி. பேச்சில் உண்மை, முன்பின் முரண் கிடையாது, பொய் பேசி விற்பனை இல்லை. அப்ப உள்ளதை உள்ளபடி சொல்லி விற்பனை செய்கிறார். உண்மை பேசுகிற வியாபாரி அல் அமீன், நம்பிக்கைக்குரிய வியாபாரி. நம்பி அவரை வந்தால் மோசடி செய்ய மாட்டார். இரண்டு தன்மைகளை சொல்லுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மை பேசுகிற நம்பிக்கையான வியாபாரி மான் நபியின், நாளை மறுமையில் நபிமார்களோடு, சித்திகின் உண்மையாளர்களோடு, வஷ்ஷுஹதா இறை பாதையில் உயிர் நீத்த தியாகிகளோடு இருப்பார்கள், வஸ்ஸாலிஹின் நல்லோர்களோடு இருப்பார்கள். வியாபாரம் என்பது பிறரது பார்வையில் இருப்பதை போல ஏதோ காசு பணம் சம்பாதிப்பதல்ல. நிறைய சம்பாதித்து சேர்த்து வைத்து நான் பெரும் செல்வந்தன் என்று பெருமை அடிப்பதற்கல்ல, நான் ஊரில் பெரியவன் என்று மமதை கொள்வதற்கல்ல. இஸ்லாத்தின் பார்வையில் ஷரியத்தின் வழிகாட்டுதல் படி செய்யப்படுகிற வியாபாரம் நாளை மறுமையில் நபிமார்களோடு அவர்களை கொண்டு போய் சேர்க்கும். கண்டிப்பார்களே, இது சொல்ல போனா வியாபாரிகள் வியாபார தளங்கள்ல, கடைகளில் கூட, தொழில் செய்கிற நிறுவனங்களில் கூட
அல்லாஹ்வின் சிந்தனையோடு வியாபாரம் அமைந்தால் தொழுகிற நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். செய்யறது வியாபாரம், அவர் பள்ளியில இல்ல, கடையில தான் இருக்கிறார். ஆனால் இறை சிந்தனையோடு ஒரு வியாபாரி தன் வியாபாரத்தை செய்யுகிற போது அவருக்கு பெரும் சிறப்பு உண்டு. கண்ணியமிக்கவர்களே, ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுவாங்க, அவங்க ஒரு நிகழ்ச்சியை எழுதுறாங்க. ஒரு மனிதர் கஅபத்துல்லாவில் அல்லாஹ்வின் அந்த ஆலயத்தை தவாப் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கவனக்குறைவாக தவாப் செய்கிறார். தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அல்லாஹ்வின் சிந்தனை இல்லை, வேற ஏதோ சிந்தனை. நம்ம நிறைய பேர் தொழுகிற மாதிரி தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருப்போம், கவனமெல்லாம் எங்கேயோ இருக்கும், எதோ நினைச்சுட்டு தொழுதுட்டு இருப்போம். அப்ப மறந்தவைகள் எல்லாம் கூட தொழுகைக்குள்ளே நினைவில் வரும். அல்லாஹுவை விடுத்து வேறு பல்வேறு உலக ஆதாய சிந்தனைகளில் தொழுது கொண்டிருப்போம். சக்கரியா மௌலானா எழுதுறாங்க, ஒரு நபர் தவாப் செய்கிறார், ஆனால் அல்லாஹ்வின் சிந்தனை இல்லாமல் தவாப் செய்கிறார். அடுத்து சொல்லுகிறார், இன்னொரு நபர் ஒரு வியாபாரி கடை வீதியில் அமர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். முழுக்க இறை சிந்தனையோடு திக்ரோடு அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். சொல்லிவிட்டு இமாம் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள், அப்ப இறை சிந்தனை இல்லாமல், இறை தியானம் இல்லாமல், இறை நினைவு இல்லாமல் தவாப் செய்கிற அவரை விட கடையில் அமர்ந்து அல்லாஹுவை மறவாமல் திக்ர் செய்கிற, அவனின் சிந்தனையோடு வியாபாரம் செய்கிற இவர் சிறந்தவர் என்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், வியாபாரிகள் அல்லாஹுவின் நினைவோடு வியாபாரம் செய்கிற போது இபாதத் என்கிற வணக்க வழிபாடு, கடையில் அமர்ந்து அவர் தொழுவதை போல, கடையில் அமர்ந்து அவர் திக்ர் செய்வதை போல, அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுவதை போல நன்மைகள் அவருக்கு உண்டு. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் காலத்துல ஒரு இளைஞர் பரல்ல முடிச்ச உடனே வேகமா பஜாருக்கு போவார், கடை வீதிக்கு போவார். இப்ப வியாபாரம் செய்வதற்காக விரைந்து செல்வார். அதை பார்த்த இன்னொரு சஹாபி தோழர் சொல்லுவாரு, லவ்கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இவ்வளவு திடகாத்திரமான இந்த இளைஞர், நல்ல கட்டுடல் கொண்டிருக்கிற இந்த இளைஞர் தன் அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஆற்றலை, திறமையை வியாபாரத்திற்காக அல்லாமல் ஃபீ சபீலில்லாஹ் ஜிஹாதிற்காக இவர் செல்லலாமே, அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவதற்காக சென்றால் சிறப்பாக இருக்குமே என்று தன்னைத்தானே அவர் பேசிக்கொள்வார். இதை கேட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், இவர் செல்லுகிற பாதையில் ஃபீ சபீலில்லாஹ் என்பார்கள். ஆனால் நிய்யத்தை பொறுத்து பெருமானார் சொல்லுவாங்க, வியாபாரத்திற்கு செல்லுகிற இவர் தான் கண்ணியமாக பிறரிடத்தில் கையேந்தாமல் வாழுவதற்காக, தன் குடும்பத்தை பிறரிடத்தில் கையேந்து விடாமல் கண்ணியமாய் காப்பதற்காக, அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்வதற்காக என்றெல்லாம் சொல்லி நல்ல நியத்துகளில் ஒருவர் வியாபாரம் செய்தால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், பெருமானார் சொல்லுவார்கள், இவர் அல்லாஹ்வின் பாதையில் இருப்பவரை போல. இதே நியத்து மாற்றமாகி போய் ஒரு வியாபாரி பெருமை அடிப்பதற்காக, நான் பெரும் செல்வந்தன் என்று ஆணவம் கொள்வதற்காக செல்வத்தை சேமித்தால் பெருமானார் சொல்லுவார்கள், இவரது நடை ஃபீ சபீலி ஷைத்தான், ஷைத்தானின் பாதையில் பயணிப்பவர் என்பார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இஸ்லாமிய வியாபாரிகள் நியத்தை சரி செய்து கொள்கிற போது இபாதத் வணக்க வழிபாடுகளின் நன்மை, இவர் அல்லாஹ்வின் பாதையில் பயணம் செய்கிற நன்மை அவர்களுக்கு உண்டு. கண்ணிமிக்கவர்களே, ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, மிக அற்புதமான ஒரு ஹதீஸ், இஸ்லாமிய வியாபாரிகள் உள்ளத்தில் ஆழ பதிக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். பெருமானார் சொல்றாங்க, மன் தலப துன்யா ஹலால், யார் துன்யாவை தேடி கிளம்புகிறார்களோ, உலகை சம்பாதிப்பதற்காக, ஹலாலன், ஹலாலான வியாபாரம், ஹராம் இங்க பேச்சே கிடையாது, வட்டி லஞ்சம் ஹராம், ஏமாற்று மோசடி என்று ஹராம் எதுவும் இல்லாமல் முழுக்க மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஹலாலான வருமானத்தை தேடி ஹலாலான வழிமுறையில் ஒருவர் பொருளீட்டுவதற்காக கிளம்புகிறார். பெருமானார் சொல்லுவாங்க, இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலத்தி, எதற்காக செல்லுகிறார் தெரியுமா? பிறரிடத்தில் இவர் கையேந்தாமல் இருப்பதற்காக, இவர் தன் நிறைவோடு வாழுவதற்காக, இவர் கண்ணியத்தோடு வாழுவதற்காக, இப்ப இவர் சுய தேவையோடு வாழுவதற்காக இவர் வியாபாரம் செய்கிறார். இரண்டாவது பெருமானார் சொல்லுவாங்க, வசாயன் அலா அஹ்லி, தன் குடும்பத்தின் தேவைக்காக இவர் கிளம்புகிறார், குடும்பத்தின் தேவையை நிறைவு செய்வதற்காக. மூன்றாவது சொல்லுவாங்க, தாத்துஃபன் அலா ஜாரி, அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்வதற்காக, தான் தன் குடும்ப செலவினங்கள் போக அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்வதற்காக. இது போன்ற நியத்துகளில் ஒருவர் வியாபாரம் செய்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வஜுஹு, நாளை மறுமையில் அவரது முகம் எப்படி பிரகாசிக்கும் தெரியுமா? மஸலுல் கமரி லைலத்துல் பத்ர், இந்த பௌர்ணமி இரவில்
அப்ப முழு சந்திரன் இப்ப முழுமையாக தன் ஒளியை பிரகாசத்தை ஜொலிக்கிற பௌர்ணமி நிலா அது போன்ற பிரகாசம் நாளை மறுமையில் அவருக்கு உண்டு என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நிய்யத் மிகச் சரியாக அமைகிற போது ஹலாலான வியாபாரங்களில் லாபம் சம்பாதிக்கிற நாம் லாபத்தை தாண்டி நாளை மறுமையில் முகம் ஜொலிப்பவர்களாக பிரகாசிப்பவர்களாக மாற முடியும். கண்ணிமிக்கவர்களே, இதே பெருமானார் இதையும் சொல்ல மறக்கல. இதே வியாபாரம் செய்கிற ஒருவர் நிய்யத் தவறான நிய்யத்தாக பெருமானார் சொல்லுவாங்க, முஃபாஹிரன் முகாசிரன். இப்ப பல பேர் முன்னிலையில் பெருமை அடிப்பதற்காக சம்பாதிக்கிறார். நான் பெரும் செல்வந்தன், நான் பெரும் பணக்காரன். முஃபாஹிரன் இப்ப பெருமை போட்டிக்காக சம்பாதிக்கிற போது, முகாசிரன் நான் நிறைய செல்வம் வைத்திருக்கிறேன் என்று பிறருக்கு காட்டுவதற்காக ஒருவன் சம்பாதிக்கிற போது பெருமானார் சொல்றாங்க, நாளை மறுமையில் இவரது நிலை என்ன தெரியுமா? வஹுவ அலைஹி கல்பான். அல்லாஹ் இவரை சந்திக்கிற போது கோபத்தோடு அல்லாஹ் சந்திப்பான். அல்லாஹ்வின் கோபம் இவர் மீது விழுகிற நிலையில் அல்லாஹ் இவர் மீது கோபம் கொண்ட நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பான். கண்ணிமிக்கவர்களே, இது ஹலாலான வருமானம், ஹலாலான சம்பாத்தியம். நிய்யத் தவறாக போகிற போது நாளை மறுமையில் அல்லாஹ்வின் கோபம் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, எனவே முதலாவது வியாபாரிகள் நிய்யத்தை சரி செய்ய வேண்டும். அது கடையோ வியாபாரமோ தொழிலோ அல்லது அலுவலக பணிகளோ, இப்ப வருமானம் பொருளாதாரம் ஈட்டுகிற எந்த துறையாக இருந்தாலும் நிய்யத் நபிகள் நாயகம் சொல்லுவதை போல நான் கண்ணியமாக வாழுவதற்காக, என் குடும்பத்தின் கடமையை நிறைவேற்றுவதற்காக, இல்லாதவர்கள் அண்டை வீட்டார்களுக்கு உதவுவதற்காக என்று இருக்கிற போது மறுமையில் பெரும் சிறப்பு அவர்களுக்கு உண்டு. கண்ணிமிக்கவர்களே, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், வியாபாரிகள் கடை தெருவில் இருக்கிறோம். அதிகமான நேரங்கள்ல பஜார்கள்ல தான் கழிப்போம், காலையில இருந்து இரவு வரைக்கும். இப்ப பெரும்பாலான நேரம் கடை தெருக்களில் கழிக்கிற நாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் சொல்லி தந்திருக்கிற சில துஆக்கள் நஷ்டமில்லாத வியாபாரத்திற்காக. ஏன்னா எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல கொடுக்கல் வாங்கலில் இழப்பு ஏற்படலாம், சில நேரங்களில் ஏமாற்றம் ஏற்படலாம், நாம் ஏமாந்து பிறகு வருத்தப்படலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு துஆவினை அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள். நீங்கள் கடை வீதியில் நுழைகிற போது அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ் நஷ்டம் தருகிற வியாபாரத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுங்கள். ஒரு பெரிய துஆ. அதில் வருகிற ஒரு வாசகம், நஷ்டமான வியாபாரத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். பெருமானார் இன்னொரு அற்புதமான வாசகத்தையும் சொல்லித் தர்றாங்க. இந்த 4ஆம் கலிமா, கலிமத்து தௌஹீத், எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பெருமானார் சொல்றாங்க, இந்த கலிமாவை கடை வீதியில் நுழையக்கூடிய ஒருவர், ஒரு முஸ்லிம் கடை தெருவில் ஒரு முறை இந்த கலிமாவை ஓதுகிற போது அவருக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? 10 லட்சம் நன்மைகள். இப்போ ஒரு முறை இந்த ஏகத்துவ கலிமாவை ஓதுகிற போது 1 மில்லியன் 10 லட்சம் நன்மை அவருக்கு உண்டு. கண்டிப்பிக்கவர்களே, விளக்கம் சொல்லித் தருவார்கள். பெரும்பாலும் கடை வீதிகள் ஷைத்தான்களின் இடங்கள். மஸ்ஜிதுகள் எப்படி அல்லாஹ்வின் இல்லங்களோ, மலக்குகள் சூழ்ந்திருக்கிற இடங்களோ, கடை வீதிகள், கடை தெருக்கள், பஜார்கள் ஷைத்தான்கள் இருக்கிற இடம். பெரும்பாலும் அங்கே அல்லாஹ்வை நினைவு கூறப்படுவதில்லை, அல்லாஹ்வை மறக்கடிக்கப்படுகிற இடம். பல்வேறு இசை உட்பட ஹராமான சமாச்சாரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற இடம். இப்ப அந்த இடத்தில், அல்லாஹ்வை மறந்திருக்கிற இடத்தில் இவர் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இந்த கலிமாவுடைய வார்த்தைகளை ஓதுகிற போது நன்மைகள் 10 லட்சம் என்று பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் கடைவீதிகள்ல வியாபாரிகள் எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி, இன்னும் போன்ல நேரத்தை வீணாக்கிறோம். ஏதாவது ஷார்ட்ஸ் பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, அரசியல் பார்க்கறது அப்படிங்கிற பேர்ல கடையில உட்கார்ந்து மணிக்கணக்கான நேரங்களை, வியாபார நேரங்கள் போக வீணடிக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, அல்லது வீண் அரட்டைகளில் வீணா ஏதாவது கிரிக்கெட்டுங்கிற பேர்ல வீண் விளையாட்டுகளை பார்க்கிறது. அப்ப மணிக்கணக்கில் நேரங்களை பாலடிக்கிறோம். சிறப்பானவர்களே, இப்போ ஒரு முறை இந்த கலிமாக்களை கடை வீதிகளில் ஓதுவது லட்சத்திற்கும் மேற்பட்ட நன்மைகள். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் பெருமானார் சொல்லுவாங்க, சம்பாத்தியங்களிலேயே பரிசுத்தமான சம்பாத்தியம் எது தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இன்ன அத்தியபல் கஸ்பி கஸ்பி துஜார். வருமானம் ஈட்டுவதில், சம்பாத்தியம் செய்வதில் பரிசுத்தமான சம்பாத்தியம் கஸ்பு துஜார், வியாபாரியின் சம்பாத்தியம் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வியாபாரங்களில் பெரும் பரக்கத்தை வைத்திருக்கிறான். இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி பரக்கத்துங்கிறது நிறைய கொட்டுறதுக்கு பேர் இல்லை, கல்லா நிரம்பி வெளியேறதுக்கு பேர் பரக்கத்து இல்லை. பரக்கத் என்பது அல்லாஹ்வின் புறமிருந்து கிடைக்கிற ரஹ்மத். எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட எல்லா தேவைகளும் நிறைவேறி போகும்.
இப்ப மிச்சம் மிஞ்சி இருக்கிற அளவிற்கு இருப்பதற்கு பெயர் பரக்கத். கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் சொல்றாங்க, நல்ல வியாபாரிகளின் இலக்கணம் என்ன தெரியுமா? அல்லாஹும் ரசூலும் விரும்புகிற, நாளை மறுமையில் முகம் பிரகாசிக்கிற, நபிகள் நாயகத்தின் நெருக்கம் பெற்றிருக்கிற அந்த வியாபாரியின் இலக்கணம் குறித்து பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, இதா ஹத்தசுலம் யக்திபு. பெருமானார் லிஸ்ட் போட்டு அழகா சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு முஸ்லிம் வியாபாரிகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள். இதா ஹத்தசுலம் யக்திபு, அவர் வியாபாரம் நிமித்தமாக பேசினால் பொய் பேச மாட்டார். அவரின் வாயிலிருந்து பொய் வராது, உண்மையே பேசுவார். பேச்சிலும் உண்மை, அவரின் நடவடிக்கைகளும் உண்மை இருக்கும். அப்ப உண்மை வியாபாரி முதல் அம்சம். ஆனா இன்னைக்கு வியாபாரம்னாலே பொய்ங்கிற மாதிரி ஆகி போச்சு. நம்ம மக்களே சொல்றாங்களா இல்லையா, பொய் பேசாம எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? இன்னைக்கு உண்மையெல்லாம் பேசினா யாருக்கு மதிப்பு இருக்குது? இப்ப நல்லவங்களை உலகம் மதிக்குது. அப்ப இது இஸ்லாத்திற்கு எதிரான கருத்து இன்றைக்கு பரவலாகி கொண்டிருக்கிறது கண்ணிமிக்கவர்களே. ஆனால் அல்லாஹ் ரசூல் சொன்ன வார்த்தை கியாமத்து வரை சத்திய வார்த்தை. யக்கீன் இருந்தால் நிச்சயம் நாம் சாதிக்க முடியும். சிறப்பானவர்களே, இப்ப முதலாவது பொய் பேச மாட்டார். இரண்டாவது பெருமானார் சொல்லுவாங்க, இதா வாது லம் யஃப்லிஃபு. ஒரு முஸ்லிம் வியாபாரி வாக்குறுதி தந்தால் மாறு செய்ய மாட்டார். கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டார். சொன்ன சொல் மீற மாட்டார். நாளைக்கு தரேன்னு சொன்னா கண்டிப்பா கொடுத்துருவார். அப்ப கொடுத்த வாக்குறுதியில் பற்றுதலாக இருப்பார் கண்ணிமிக்கவர்களே. மூன்றாவது பெருமானார் சொல்லுவாங்க, வைதா துமினுலம் யகூனு. அவரை நம்பி யாராவது வந்தால் மோசடி செய்ய மாட்டார். அவர்கிட்ட போனா சரக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வந்தா நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வார். நம்பிக்கை மோசடி செய்ய மாட்டார், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார். மூன்றாவது மிக முக்கியமான அம்சம் கண்ணிமிக்கவர்களே, இன்றைக்கு நம்மள்ட்ட நிறைய பேருக்கு இந்த குறைகள்லாம் இருக்கு. கொடுத்த வாக்க நிறைய மீறிடுறோம். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்கும். சில பேர் நம்பி நம்மளை தேடி வருவாங்க, நம்பிக்கைக்கு மாற்றமா நடந்துக்குவோம். சில அற்ப லாபத்திற்காக நம்பிக்கை துரோகம் செய்வோம், நம்பிக்கைக்கு மாற்றம் செய்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. அடுத்து பெருமானார் சொல்லுவாங்க, வைதா பாஉ லம் யம்தஹு. இவர் ஏதேனும் ஒரு பொருளை விற்கிற போது ரொம்ப வரம்பு மீறி புகழ மாட்டார். தன்னுடைய பொருளை பற்றி, தன்னுடைய வியாபார சரக்கை பற்றி அளவுக்கு மீறி புகழ்ந்து என் பொருள் இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளது உள்ளபடி பேசுவார். அவ்வளவுதான். அதனுடைய தரத்தை குறித்து, அதனுடைய தன்மைகளை குறித்து, அதில் உள்ள குறைகளை குறித்து உண்மையை உரத்து சொல்லுவார். மிகைப்படுத்தி புகழ்ந்து சொல்லி வியாபாரம் செய்பவர் உண்மை முஸ்லிம் வியாபாரி என்ற கண்ணிமிக்கவர்களே. நம்ம பெருமானா சொல்லுவாங்க, வைதஷ்தரவு லம் யதிம். இவர் பிறர்கிட்ட பொருளை வாங்குறப்ப, இவர் பிறரிடத்திலிருந்து விலை பேசி வாங்குகிற போது ரொம்பவும் விலை குறைத்து, ரொம்ப இன்னைக்கு நிறைய பேர் பேசுற மாதிரி ரொம்பலாம் பேச மாட்டாரு. ரொம்ப அடிச்சு பிடிச்சு வாங்குறது, ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வாங்குறது. இவர் விற்கிறப்ப விட்டு கொடுக்கறது இல்லை. ஆனால் பிறரிடத்திலிருந்து பொருளை வாங்குகிற போது முடிந்த அளவிற்கு அந்த பொருளின் விலையை குறைத்து அவருக்கு நஷ்டம் ஏற்படுற விதத்துல வாங்குறது கண்ணிமிக்கவர்களே. முஸ்லிம் வியாபாரி அப்படி செய்ய மாட்டார். ஓரளவுக்கு நியாயமான விலை கொடுத்து வாங்குவார் கண்ணிமிக்கவர்களே. இன்னும் பெருமானார் இறுதியாக சொல்லுவாங்க, வைதா கான அலைகும் லம் யும்திரு. இவர் கடன் பட்டால், இவர் கடன் தர வேண்டியது இருந்தால், வசதி இருந்தும் கடனை தள்ளி போட மாட்டார் முஸ்லிம் வியாபாரி. இன்னைக்கு வியாபாரம்னாலே கடனாகி போச்சு. இங்க பார்த்தா லட்சக்கணக்கில் கடை வாங்க வேண்டியது. இப்ப கையில் இருப்பு இருக்கிற போதும் கூட அப்படி இழுத்தடிக்கிறது, தள்ளி போறது. நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க, அடுத்த மாசம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், இவர் கடன் பட்டிருந்தால், சக்தி இருந்தால் கடனை தள்ளி போட மாட்டாரு, செட்டில் பண்ணிடுவார். இறுதியா பெருமானார் சொல்லுவாங்க, வைதா காணலகும் லம் யுவாசிரு. இவருக்கு வர வேண்டிய கடனை கொஞ்சம் சலுகை தருவார். எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல். பிறரிடமிருந்து இவருக்கு கடன் வர வேண்டி இருந்தால், அவர் சிரமத்தில் இருந்தால் இவர் அவகாசம் தருவார். அவரை போய் நிர்பந்திக்க மாட்டார். நீ உடனே அமௌண்ட் எடுத்து வை அப்படின்னு சொல்லியோ, அல்லது சரக்கு திரும்ப கொடு என்றெல்லாம் சொல்லி அவரை கட்டாயப்படுத்த மாட்டார். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் ரசூல் சொல்லுகிற முஸ்லிம் வியாபாரிகளின் தன்மைகள் இவை. இந்த தன்மைகளை ஒரு முஸ்லிம் கடைபிடித்தால் வருமானம் பறக்கத்தான வருமானம். அந்த வியாபாரம் பரிசுத்தமான வியாபாரம். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா பெருமானார் இப்படிலாம் துவா செய்யறாங்க நல்ல உண்மை வியாபாரிகளுக்கு. ரஹிமல்லாஹு இம்ரான் சல்லா அர்பான் கபுல் அசர். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் அசருக்கு முன்னால் 4 ரக்காத் சுன்னத் தொழுகிறார்களோ அல்லாஹ் அவரின் மீது கருணை காட்டட்டும், அல்லாஹ்வின் ரஹ்மத் அவருக்கு உண்டு. இதே துவாவை பெருமானார் சொல்றாங்க, யார் கொடுக்கல் வாங்கலில் மிருதுவாக நடந்து கொள்கிறார்களோ அவருக்கும் அல்லாஹ்வின் ரஹ்மத் உண்டு. இப்ப விற்பனை செய்கிற போதும் சரி, வாங்குகிற போதும் சரி, இப்ப கொடுக்கல் வாங்கலில் யார் கடுகடுப்பு இல்லாமல்,
ஒருவித கொடூர தன்மை இல்லாமல் மிருதுவான நடைமுறை மேற்கொள்கிறார்களோ அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. பெருமானாரின் விசேஷ துவா அவருக்கு உண்டு. கண்ணியமிக்கவர்களே, இன்னமும் சொல்லுவாங்க, இன்னைக்கு சில பேருக்கு உள்ள பழக்கம் என்னன்னு சொன்னா, வாங்கின பொருளை திரும்ப கொடுத்தா வாங்குறது இல்லை. ஏதாச்சும் அவசரப்பட்டு வாங்கிட்டு போயிருப்பாரு, இல்ல வீட்லயே அதே பொருளை வாங்கிட்டு வந்திருப்பாங்க, திரும்ப ரிட்டர்ன் பண்ணலான்னு போனா வாங்குறது. சில கடையில் எழுதி ஒட்டியிருப்பாங்க, விற்ற பொருள் திரும்ப வாங்கப்பட மாட்டாது. இது இஸ்லாமிய கோட்பாடு அல்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் அகால நாதிமன், ஒரு பொருளை ஒருவர் வாங்கிட்டு போயிட்டாரு, அந்த பொருள் அவருக்கு தேவையில்லை, ஒரு அவசரத்துல வாங்கிட்டு போயிட்டாரு, மீண்டும் அந்த பொருளை திரும்ப தந்து விடலாம் என்று ஒருவித கை சேதத்தோடு ஒருவர், அவர் வாங்குவாரா இல்லையா தெரியலையே என்று ஒருவித மன வருத்தத்தோடு ஒருவர் வருகிற போது, யார் அந்த பொருளை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ, பொருளை திரும்ப வாங்கி அந்த விலையை திரும்ப தருகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், அகாலஹு அஸ்ரத்தஹு யௌமல் கியாமா, நாளை மறுமையில் இவர் பெரும் பாவியாக இருந்தாலும், இவர் பல்வேறு குறைகள் தவறுகள் செய்திருந்தாலும் அல்லாஹ் அத்துணை குறைகளோடு இவரை ஏற்றுக்கொள்வார், பாவங்களோடு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவரை மன்னிப்பான் என்று நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, ஆக இஸ்லாமிய வியாபாரம் என்பது வெறுமனை பொருளாதார நோக்கம் சார்ந்தது மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் பெரும் பலன்களை கொண்டிருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இதெல்லாம் யாருக்கு சாத்தியம் அப்படின்னு சொன்னா, வியாபார நிறுவனங்களிலும் கடைகளிலும் கூட அல்லாஹ்வின் நினைவோடு இருக்கணும், அல்லாஹ்வின் சிந்தனையோடு இருக்கணும். இன்னைக்கு பெரும்பாலும் கடைகள்ல சில பேர் டிவியை வச்சிருவாங்க, உள்ள பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப சைத்தானின் தோழமை அல்லது பல்வேறு மொபைல்கள்ல பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வியாபாரங்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டு வர வேண்டிய வியாபாரங்கள் எல்லாம் இன்றைக்கு சைத்தான்கள் உடனிருந்து பரக்கத்துகள் இல்லாமல் போகிறது. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல சில பொருளை விலைக்கு வாங்குறோம், விற்கிறவரும் சில நேரம் ஏமாளியா கூட இருக்கணும். அவர் ஒரு முதிர்ச்சி இல்லாதவராக இருந்தால் விலை குறைவாக தந்தாலும் கூட நாம் உரிய விலை கொடுத்து வாங்க வேண்டும். சஹாபாக்களோட நடைமுறை அப்படித்தான் இருந்துச்சு. ஜரீர் இப்னு அப்துல்லான்னு ஒரு சஹாபி, இதுல ஜரீர் இப்னு அப்துல்லா இப்ப தன் அடிமைகிட்ட ஒரு குதிரை வாங்கி வர அனுப்புவார். அடிமை போய் ஒரு குதிரை விலை பேசுவார், 300 திரகம் என்ற விலை பேசுவார். ஆனால் அந்த குதிரை உயர் ரக குதிரை, விலை கூடுதலான குதிரை. அந்த விற்கிற வியாபாரி அறியாமையால் 300க்கு சரி என்று சொல்லிடுவார். அடுத்து எல்லாம் பேசி முடிச்சு குதிரையை கூட்டிட்டு வருவார் அந்த அடிமை. ஜரீர் இப்னு அப்துல்லா எஜமான் குதிரையை பார்த்தவுடன் அந்த அடிமை இடத்திலே சொல்லுவார், இதற்கு இன்னும் விலை கூடுதலாக சொல்லுங்கள். இன்னைக்குள்ள காலத்துல அப்படி நடக்குமா? நம்மளாம் என்ன செய்வோம், கெட்டிக்காரன் பாராட்டுவோம், இவ்வளவு கம்மி ரேட்டு வாங்கிட்டு வந்துட்டே அப்படின்னு என்ன செய்வோம், அவனது அந்த தவறை பாராட்டுவோம், அவனை பெரிய ஆளாக்கி விட்டுருவோம், நீ வருட இடத்துல பொழைச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஜரீர் இப்னு அப்துல்லா விலை குறைவாக பேசப்பட்டிருக்கிற அந்த குதிரை அந்த எஜமான பார்த்து சொல்லுவாங்க, இன்னமும் கொஞ்சம் விலை கூட்டி சொல்லுங்கள். இப்ப 300 400 ஆக்குவார், இன்னமும் கூட்டுங்கள் அப்படிங்கிறப்ப 500 ஆக்குவார். இப்ப கடைசியில ஜரீர் அப்துல்லா சொல்லுவாங்க, 800 திரகம் தந்து விலைக்கு வாங்கி கொள்கிறேன். இப்ப 300க்கு பேசப்பட்ட குதிரையை இன்னமும் கூடுதலாக 500 திரகம் தந்து விலைக்கு வாங்குவாங்க. அந்த அடிமை ஆச்சரியப்பட்டு கேட்பார், 300 நல்ல விலை தானே, உங்களுக்கு லாபம் தானே, ஏன் இவ்வளவு கூடுதலாக தந்து வாங்குகிறீர்கள்? இப்ப ஜரீர் இப்னு அப்துல்லா சொல்லுவாங்க, பாயாத்து ரசூலல்லாஹ், பெருமானாரிடத்தில் நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், அந்நுஸ்கு அலா குல்லி முஸ்லிம், எந்த ஒரு முஸ்லிமுக்கும் நலவை நாட வேண்டும் என்று நான் பெருமானாரிடம் பையன் செஞ்சிருக்கிறேன். அவைய பிறரை ஏமாற்றுவது நல்ல முஸ்லிமுக்கு அழகல்ல என்று சொல்லிவிட்டு விலை கூடுதலாக தந்து வாங்கியதை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இறுதியாக சொல்லுவதானால் நல்ல ஒரு வியாபாரி, இஸ்லாமிய வியாபாரி அப்படிங்கிறவரு அவரது சிந்தனை அல்லாஹ்வின் சிந்தனையாக இருப்பது. இரண்டாவது, சிரித்த முகத்தோடு அவர் வியாபாரம் செய்வது, கடுகடுப்பு இல்லாமல் முகத்தில் ஒருவித கடுகடுப்பை காட்டாமல் வியாபாரம் செய்வது, மிருதுவாக வியாபாரம் செய்வது, இது போன்ற வழிகளில் செய்யப்படுகிற வியாபாரம் சுபனத்திற்கான வழிகாட்டுகிற வியாபாரம். கண்டிப்பிக்கவர்களே, இப்ப இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வேலைக்கு ஆட்களை வைத்திருக்கிறார்களோ, கூலிக்கு ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடியவர்கள், பெருமானார் சொல்லுவாங்க, நாளை மறுமையில் சில பேருக்கு எதிராக நான் வழக்காடுவேன். பெருமானாரே நாளைக்கு வாதிடுவாங்க சில நபர்களுக்கு எதிராக. இப்ப யார் என்று கேட்கிற போது பெருமானார் சொல்லுவாங்க, கூலிக்கு ஆட்களை வைத்து வேலையை முழுமையாக வாங்கிவிட்டு கூலியை சரியாக தராதவர். வேலை மட்டும் ஃபுல்லா வாங்கிடுவார், காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை வாங்கிடுவார். ஒன்று கூலியில் குறைத்து தருவது, அல்லது கூலியை கொஞ்சம் தள்ளி போடுவது, இழுத்தடிப்பது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பாதிக்கப்பட்ட இந்த நபருக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நான் வாதாடுவேன் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிமிக்கவர்களே, இறுதியாக இன்னும் சில இந்த காலகட்டத்துல பொருளின் குறையை மறைத்து விற்பது ரொம்ப அதிகமா இருக்கு. வியாபாரங்கள்
பொருளுடைய குறையை சொல்லி விற்கிறது இல்லை. இமாமுல் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க இவ்வளவு அற்புதமான வியாபார வழிகாட்டுதல். பெரும் லட்சக்கணக்கான வியாபாரி ஆகும், லட்சங்களில் அவருடைய வியாபாரம், ஹோல்சேல் ஜவுளி வியாபாரம். இப்போ அவருடைய மாணவர் பிஷ்ருல் ஹாஃபி இமாமுல் அபூ ஹனீஃபா அவங்க ஒரு பெரிய வியாபார சரக்கு கொடுத்துட்டு மார்க்கெட்ல போய் வித்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லி அனுப்புவாங்க. இதில் சில சரக்குகள் டேமேஜ் ஆன போயுது, சில துணிகள்ல டேமேஜ் இருக்குது, நீ விற்கிற போது குறைகளை சொல்லி விற்க வேண்டும். அவரு போய் வித்துட்டு வருவார். இமாமுல் அவங்க கேட்பாங்க, குறைகளை சொல்லி விட்டுறாயா? இல்ல நான் மறந்துட்டேன், பஜார்ல உனக்கு சொல்ல மறந்துட்டேன். இப்ப எவ்வளவு வியாபாரம் அன்றைக்கு? இன்றைய மதிப்பில் 2 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வியாபாரமாக இருக்கிறது. இமாமுல் ஆலம் அவங்க அந்த 2 லட்சத்தையும் அப்படியே தர்மம் செய்து விடுவார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா. இப்போ மாணவர் கேட்பாரு, இவ்வளவு பெரிய லாபத்தை ஏன்? இதில் ஹலால் ஹராம் 2 தானே இருக்குது. இப்ப நீங்க போட்ட முதலீடு இருக்குது, வித்து வந்த லாபமும் இருக்குது. இப்ப 2ஐயும் ஒட்டுமொத்தமாக விற்று விட்டீர்களே, சதக்கா செய்தீர்களே என்று கேட்கிற போது இமாமுல் அவங்க சொல்லுவாங்களாம், 1 பைசா ஹராம், என் வியாபார வருமானங்களில் 1 பைசா ஹராம் என் உடலில் கலப்பது என்பது என் மார்க்கத்தின் பல விஷயங்களை அழித்துவிடும் என்று இமாமுல் சொன்னதை பார்க்கணும். கண்ணிமிக்கவர்களே, இன்றைக்கு வியாபாரங்களில் ஹலால் ஹராம் பார்க்காத ஒரு சூழல். எப்படியும் கல்லா நிறைஞ்சா போதும், நம்ம அக்கௌண்ட்ல காசு வந்தா போதும் அப்படின்னு தான் பாக்குறோமே தவிர கண்ணிமிக்கவர்களே, வியாபாரங்களில் இது போன்ற பேணுதல் இல்லாத போது சந்ததிகளை நல்லவர்களாக எதிர்பார்க்க முடியாது, வீடுகளில் பரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பொதுவாக நம்ம இஸ்லாம் ஆசிய கண்டத்தில் பரவுவதற்கு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், அரபு நாடுகளில் வந்த வியாபாரிகள் தான் முழு முதற் காரணம். எனவே இஸ்லாம் ஈர்க்கப்பட்டதற்கு அடிப்படை காரணம் இஸ்லாமிய வியாபாரிகள். குறிப்பாக நம்முடைய இந்திய திருநாடு, இந்தோனேசியா போன்ற முஸ்லிம்கள் நிறைந்து வாழுகிற நாடுகளில் அரபு நாட்டு வியாபாரிகளுடைய அந்த இஸ்லாமிய அடிப்படையிலான வியாபாரம் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டது. கண்ணிமிக்கவர்களே, குறிப்பாக 3 நபர்களால் இஸ்லாம் பரவியது. ஒன்று வியாபாரிகள், 2வது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், 3வது சூஃபி துறவிகள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அது போன்ற ஒரு காலத்தை திருப்பி தருவானாக. அல்லாஹ் வியாபாரிகளுக்கு ஹிதாயத்தை தந்தருள்வானாக. இஸ்லாமிய நெறியில் வியாபாரம் செய்து பொருளிட்டு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. முழுக்க ஹலாலான வழிகளில் பொருளிட்டு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வியாபாரங்கள் எல்லாவித ஹராம்களை விட்டு தவிர்த்துவால் அல்லாஹ் கிருபை செய்வானாக. நம்முடைய வியாபாரங்களில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.